வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்னைக்கு நாம் தங்கையுடன் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் ராம். நான் தான் இந்த கதையுடைய கதாநாயகன். இது என்னோட தங்கச்சி கூட நடந்த சம்பவத்தை தான் இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். எங்கள் ஊர்கோயில் திருவிழாவுக்கு நான், என்னுடைய தம்பி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தோம். எங்களுடைய ஊர் கோயில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த காடு, அதாவது மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் திருவிழாவுக்கு நான், என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். எங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க யாரும் என் கூட வரல. எல்லாரும் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான் என் தங்கச்சி கூட சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தேன். அப்போது என்னோடய தங்கச்சி தான் ஃபோன் பண்ணியிருந்தா. என்னோடய தங்கச்சியை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய தங்கச்சி ரொம்ப அழகாக இருப்பா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு. என்னுடைய தங்கச்சியுடைய கணவன் கூட வரானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் ஃபோனில் அவகிட்ட கேட்டேன், என்னடி உன் புருஷன் கூட வரானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இல்லைடா, அவனுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, அதனால் அவர் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி சொன்னாள். என்னோடய தங்கச்சி அப்படியே அழகா கதாநாயகி போலவே இருப்பா. அந்த அளவு அழகாக இருப்பா. ஆனாலும் என்னுடைய தங்கச்சி, அவளுடைய நிறம் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு கதாநாயகி நினச்சிக்கோங்க. அதாவது லக்ஷ்மி மேனனை நினச்சிக்கோங்க. என்னோடய தங்கச்சி லக்ஷ்மி மேனன் லைட்டாக கருப்பாக இருந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி தான் என்னோடய தங்கச்சியும் இருப்பா. அப்போது என்னோடய தங்கச்சி ஃபோன் காலில், டேய் நானும் வரேன்டா அப்படின்னு சொன்னான். அதனால் நான் காத்திருந்து என்னோடய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போனேன். நான் என்னோடய தங்கச்சி கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய தங்கச்சி ரொம்ப மெதுவாக நடந்து வந்தா. ஆனால் என்னுடைய தம்பிகளும் என்னுடைய நண்பர்களும் எங்களுக்கு முன்னாடியே நடந்து போக ஆரம்பித்தாங்க. நான் என்னோடய தங்கச்சியை பார்த்து, ஏய் கொஞ்சம் வேகமாக நடக்கலாம்ல, ஏன்டி இவ்வளோ பொறுமையாக நடக்கிற அப்படின்னு கேட்டேன். என்னுடைய தங்கச்சி, டேய் கால் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுமையாக நடந்து வந்தா. அப்போது என்னுடைய தம்பியும் என்னுடைய நண்பர்களும், நாங்கள் முன்னாடி சீக்கிரமாக போகிறோம், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முன்னாடி நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போது தனிமையாக அந்த கும் இருட்டில் நானும் என்னுடைய தங்கச்சி மட்டும் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய தங்கச்சி, அவளை என் முன்னாடி நடக்க விட்டேன். அப்போது என்னுடைய தங்கச்சி என் முன்னாடி நடந்து போகும்போது நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் என்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சா. நான் மறுபடியும் என்னோடய தங்கச்சியை பார்த்து, ஏய் கொஞ்சம் வேகமாக நடடி அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னோடய தங்கச்சி என்கிட்ட, டேய் என்னால் நடக்க முடியலடா அப்படின்னு சொன்னா. அப்படி சொன்னதும் நான், ஏன் இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட, ஏய் எல்லாரும் வேகமாக முன்னாடி போயிட்டாங்கடி, நாம் எப்போ போகிறது திருவிழாக்கு அப்படின்னு கேட்டேன். அவள் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் பாதி தொலைவு நடந்து வந்தோம். அப்படி பாதி தூரம் நடந்து வரும்போது, இன்னும் பாதி தூரம் போனால் திருவிழாக்கு நாங்கள் போய் சேர்ந்துருவோம். நானும் இன்னும் பாதி தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய தங்கச்சி என்கிட்ட, அண்ணா கால் வலிக்குதுண்ணா, என்னால் முடியல, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி கேட்டா. நானும் என்னோடய தங்கச்சி அவளால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகேடி உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு கல் மேலே நானும் என்னுடைய தங்கச்சியும் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த வழியாக திருவிழாவுக்கு வந்தவங்க எல்லாம், இருட்டில் என்னப்பா தனியாக நிற்கிறீங்க, ஏன் தனியாக உக்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான்
அவங்கக்கிட்ட என்னோட தங்கச்சிக்கு வந்து நடக்க முடியல, அதனால தான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலான்னு உக்காண்ட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னோம். அவங்களும் சரிப்பா, பார்த்து பத்திரமா இருங்க, இருட்டில் வந்து அங்கே இங்கே இருக்காதீங்க, பாம்பு ஏதாவது வரப்போகுது, அதனால பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. என்னோட தங்கச்சி அவங்க பாம்புன்னு சொன்னதும் அவள் பயந்து வந்து என் பக்கத்தில் என்னை நெருங்கி உக்காந்துக்கிட்டா. நான் அதை பார்த்து சிரித்தேன். அப்போது என்னோட தங்கச்சி என்னை பார்த்து முறைச்சா. அதுக்கப்புறம் நான் என்னோட தங்கச்சிக்கிட்ட சரி வாடி நடந்து போவோம் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் மீண்டும் முன்னாடி நடந்தது மாதிரி என்னோட தங்கச்சியை முன்னாடி நடக்க விட்டு நான் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். என்னோட தங்கச்சி முன்னாடி நடந்து போகும்போது நான் அதை ரசிச்சுக்கிட்டே அவள் பின்னாடியே போய்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட தங்கச்சி என்கிட்ட, அண்ணா என்னால் முடியாதுண்ணா, நீ என்னை தூக்கிட்டு போடா அப்படின்னு வந்து அவள் என்கிட்ட சொன்னா. நான் அவளை பார்த்து, நீ என்னடி சின்ன குழந்தையா உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு, ஒழுங்காக மூடிட்டு நடந்து வா அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவள் என்னை பார்த்து, அண்ணா நீ இப்போ என்னை தூக்கிட்டு போறியா இல்லையா, இப்போ என்னை தூக்கிட்டு போனால் தான் நான் வருவேன், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அப்படியே உட்கார ஆரம்பித்தா. நானும் என்னோட தங்கச்சியை பார்த்து சரி இருடி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட தங்கச்சியை என்னால் முடிஞ்ச வர அப்படியே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறதுக்கு வந்து கிட்ட போனேன். நான் என்னுடைய தங்கச்சி கிட்ட போயிட்டு நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட தங்கச்சி அன்னைக்கு பாவாடை தாவணியில் ரொம்ப அழகாக தெரிஞ்சா. அப்படியே அவள் ஒரு தங்க சிலை போல இருந்தா. நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட தங்கச்சி என்னை கூப்பிட்டு, என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்க, தூக்குடா அப்படின்னு வந்து சொன்னான். நானும் அவளை கை தாங்கலாம் அப்படியே தூக்குனேன். அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் என்னுடைய தங்கச்சியை பார்த்து, ஏ பாப்பா, என்னால் ரொம்ப தூரம்லாம் உன்னால் தூக்கிட்டு போக முடியாதுடி அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ என்னோட தங்கச்சியும் சரிடா, பக்கத்தில் எங்கேயாவது தங்குற மாதிரி இடம் இருக்கான்னு பாரு, கொஞ்ச நேரம் அங்கே படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்து போகலாம் அப்படின்னு வந்து சொன்னா. ஏன்னா அந்த திருவிழா நைட்டு ஃபுல்லாக நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்னுடைய தங்கச்சியும் எங்கேயாவது தங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னான். நாங்கள் இருப்பது ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவில் அப்படியே வயல்வெளி எல்லாமே இருக்குது. அப்போது அந்த வயல்வெளியில் பம்பு செட்டு, மோட்டார் ஷெட்டு எல்லாமே இருக்கும். அதனால் அங்கே யாருதாவது மோட்டார் ஷெட் இருந்துச்சுன்னா அங்கேயே தங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். நான் அப்படியே பக்கத்தில் ஏதாவது தங்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போது என்னுடைய தங்கச்சி அப்படியே அவள் நடந்து வந்தா. நான் அவளையே பார்த்துக்கிட்டு அப்படியே தேட ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய தங்கச்சி, டேய் எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு வந்து சொன்னான். அப்போது நான் சரி ஓகே அந்த மோட்டார் ஷெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மோட்டார் ஷெட்டை தேடி கண்டுபிடிச்சி அங்கே மோட்டார் ரூம் சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கத்தில் தேட ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே மோட்டார் ரூம் சாவி வந்து இல்லவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த மோட்டார் ஷெட்டோட ஓனர் வந்து எனக்கு தெரியும். அவர் சாவியை வந்து எப்பயோ ஒரு டைம் பக்கத்தில் வந்து ஒளிச்சு வச்சதை வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த ஜன்னல் ஓரமாக சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாவியை எடுத்து பார்த்தேன். சாவி இருந்துச்சு. அதை எடுத்து அந்த மோட்டார் ரூமை வந்து திறந்து உள்ளே போனேன். அப்போது நான் உள்ளே போயிட்டு அந்த ரூமை வந்து பார்த்தேன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் போய் என்னோடய தங்கச்சியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்னோடய தங்கச்சியை வந்து கூப்பிட்டேன். அப்போ என்னோடய தங்கச்சி கொஞ்சம் தூரமாக உக்காந்துக்கிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போயிட்டு, ஏய் பாப்பா, நம்ம தங்கறதுக்கு வந்து ஒரு மோட்டார் ரூம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ என்னோடய தங்கச்சி என்கிட்ட, சரிடா என்னை தூக்கிக்கிட்டு போ அப்படின்னு வந்து சொன்னா. நான் அவகிட்ட, என்னடி கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, நடந்து வர மாட்டியா அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ என்னோட தங்கச்சி, டே அண்ணா கால் வலிக்குதுடா, முடியல, தூக்கிட்டு போ அப்படின்னு வந்து சொன்னா. நான் அப்படியே என்னோட தங்கச்சியை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். அப்போது அவளை தூக்கிக்கிட்டு போகும்போது என்னுடைய கை அப்படியே வலுக்கிக்கிட்டே இருந்துச்சு.
கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு நான் என்னோட தங்கச்சியை வந்து கீழே இறக்கி விட்டேன். அப்போ என்னோட தங்கச்சி என்கிட்ட என்னென்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டா, நான் என்னோட தங்கச்சியை பார்த்து இல்லடி என்னால் உன்னை சரியாக தூக்கிட்டு போக முடியலடி, கை வேற வலிக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ என்னோட தங்கச்சி ஏன்னா தூக்க முடியல, கை வலிக்குதா ரொம்ப அப்படின்னு வந்து கேட்டா. அப்போ நான் அவகிட்ட இல்லடி உன்னை தூக்கிட்டு போகும்போது கை வலுக்குதுடி அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது அவள் என்கிட்ட நான் என்ன வெயிட்டாக இருக்கேனா அப்படின்னு வந்து கேட்டா. நான் என்னோட தங்கச்சி கிட்ட நீ வெயிட்லாம் இல்லடி, கை தான் ரொம்ப வலுக்குது. அதுக்கு என்னோட தங்கச்சி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு ஏன்டா நான் உன்னோட தங்கச்சி தானே, பரவாயில்லண்ணா தூக்கு. நானும் சரின்னு அவளை திரும்பவும் தூக்க ஆரம்பித்தேன். நான் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். என்னோட தங்கச்சி ஏய் போடா உனக்கு அந்த அளவுலாம் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வந்து சொன்னா. நான் என்னோட தங்கச்சியை பார்த்து ஏய் யாரை பார்த்துடி தைரியம் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப தைரியம் இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை சீக்கிரமா மோட்டார் ரூமை வந்து கூட்டிட்டு போனேன். மோட்டார் ரூம் வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு போனேன். நாங்கள் அந்த மோட்டார் ஷெட்டுக்குள்ளே போயிட்டு ரூமை வந்து லாக் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையையும் நீங்கள் வாங்கிக்கோங்க என்கிட்ட இருந்து. இந்த கதை போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் வேணும்னா கீழே என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னுடைய டெலகிராம் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் கதைகளை வந்து வாங்கிக்கோங்க. கதைகளை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.